அலைக்கும். இன்றைக்கி வந்து இறால் எப்படி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் மெத்தடில் இப்படி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம், பூடு, அப்புறம் வந்து கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சதுக்கப்புறமா கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, 2 வெங்காயம், 2 பல்லாரி, ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அந்த தாளிப்பில் போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து எங்கள் ஊர் மெத்தடு. இந்த மாதிரி ஒரு நாள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, இடியாப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு கரண்டி. அப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மசாலா, குழம்பு மசாலாவோ ஏதோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மசாலா, எந்த மசாலா போட்டாலும் இது ஒரே மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். நான் இப்போ 2 ஸ்பூன் எங்ககிட்ட இருக்கக்கூடிய குழம்பு மசாலா, வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மசாலா போட்டிருக்கேன். இந்த மாதிரி கிரேவி பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. அதே டைமில் வந்து எப்பவும் பண்ணக்கூடிய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். எல்லாத்துக்கும் எல்லா விதமான இதுக்கும் வச்சு சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயிலேயே இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் அது அப்படியே வந்து வதங்குற மாதிரி அப்படி போட்டு கொஞ்சம் மூடி போட்டு மூடிடணும். 10 நிமிஷம் அப்படி மூடி வச்சு ஒரு வதங்குறட்டும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலை அதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் பால், ஒரு அரை மூடி தேங்காய் பால் எடுத்து இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோக்கு குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு அரை மூடி தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸும், லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸும் வச்சுட்டு இறக்குனா சூப்பரான இறால் கிரேவி ரெடி ஆயிடும். ரெடி ஆகிடுச்சு. இது சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்சமாக இறால் பொரிச்சது, ஜீல புரிஞ்சு பொரிச்ச இறால், அவ்வளோதான்.